என்னடா இந்த சீசன் கடுப்படிக்குதே அப்படின்ட்டு சீசன் 9 சேனல்ல பாதி பேர் மாத்திட்டு இருக்காங்க. பட் டிஆர்பி எல்லா சீசனை விட இங்க தான் அதிகமா இருக்கும்னு ஒரு டேட்டா வருது. இது உண்மையா? அது உண்மையான்னு தெரியல. பட் உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிடிக்கலன்னு சொன்னாலும் பிக் பாஸ் பார்க்குறோம். ஸோ இப்போ பிக் பாஸ்ல என்னன்னா, நேத்துக்கான எபிசோட்ல செம்மையா விஜய் சேதுபதி அவர்கள் ஒருத்தரை எலிமினேட் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க. அவரே கன்ஃப்யூஸ் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்ற லெவலுக்கு தான் பிரவீன் காந்தி அவர்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே இருந்துச்சு. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா, யார் யார் எலிமினேட் ஆயிருக்காங்கன்னா, ஒண்ணு வந்துட்டு நந்தினி. ஏன்னா அவங்க வந்து மென்டலி அன்ஸ்டேபிளா இருந்தனால கத்தி எல்லாரையும் பயமுறுத்தி வெளியில போயிட்டாங்க. பட் இப்போ அவங்களுடைய சம்பளம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தா 10,000ல இருந்து இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. 10,000, 15,000. ஸோ இவங்க 5 நாளுக்கான சம்பளம் வாங்கிட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னொன்னு, அது வரைக்கும் வெளியில வந்துட்டு அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் படி பிக் பாஸை பத்தி வெளியில எதுவும் பேசக்கூடாது, பிக் பாஸ் சீசன்ல இருக்கவங்கள பத்தி இன்டர்வியூ கொடுக்க கூடாதுன்னு ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் ஃபாலோ பண்ணி பண்ணாங்கன்னா அவங்களுக்கு அந்த காசு கிடைக்கும். இது மட்டும் தான் நமக்கு தெரியாம இருந்தது. அடுத்து பிரவீன் காந்தி அவர்களுக்கு ஒரு நாளைக்கு 60,000 ரூபாய் சம்பளம். நல்லா யோசிச்சு பாருங்களேன். அவர் கண்டென்ட் கொடுக்குறாரு இல்ல. எல்லாருமே கார்பரேட் கம்பெனி மாதிரி இல்லைன்னா பக்கத்துல இருக்க துணிக்கடை நகைக்கடை மாதிரி தானே. 60,000ன்றது கொஞ்சம் காசா? அதுக்காகவே அவரை வெளியில துரத்தினாலும் உண்டு. ஏன்னா அவர் நிறையவுமே கான்ட்ரவர்சியலா பேசுறாரு. ரொம்பவுமே அவருடைய அந்த பிற்போக்குத்தனமான கருத்துக்கள் எல்லாத்தையும் முன்வைக்கும் பொழுது இது ஃபேரா இருக்காது. எல்லாருக்குள்ளேயும் மனசுல 1000 விஷயம் இருக்கலாம். நீங்க என்ன வெளியில சொல்றீங்க அப்படின்ற மாதிரி அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் இருக்கனால அவர் சொல்றது ஒண்ணு, பிஹேவியர் ஒண்ணு, துருதுருன்னு அவரை வந்து ஹேண்டில் பண்ண முடியலையேன்ற மாதிரி இருக்கு இல்லையா? அந்த ரீசன்னாலவோ என்னமோ அவரை வெளியில அனுப்பிச்சிட்டாங்க. இதுல மனுஷன் வெளியில வந்துட்டு நான் அங்கேயும் இருப்பேன் இங்கேயும் இருப்பேன்லாம் சொன்னதை கேட்டு விஜய் சேதுபதி சமமா கலாச்சு விட்டாரு. ஏன்னா ஒரே வார்த்தையில அவர் எங்க இருக்காரா இங்க இருக்காரான்னு தெரியலையே அப்படின்ட்டு உட்காந்துட்டுலாம் பேசிட்டு இருப்பாரு. இப்படிதான் போயிட்டு இருக்கு பிக் பாஸ் சீசன். இந்த சீசன் பாத்தீங்கன்னா எப்பவும் இல்லாத அளவுக்கு நிறைய ஹேட் இருக்கு. ஏன்னா ஒரு வாரத்திலேயே இப்படி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. சும்மா இப்போ திவாகரை பிடிக்காம உள்ள அனுப்பிச்சு விட்டோம். இப்போ அந்தால நாங்க ரசிக்கிற மாதிரி நீங்க பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கண்டஸ்டன்ட் மேல காண்டா இருக்காங்க மக்கள். அவர் அடிக்கலாம் பொழக்கலாம்னு சொன்னதே நாங்க தான். ஆனா இப்போ நீங்க பண்றதை பார்த்தா உங்களை தான் பொழக்கணும்னு தோணுது. ஏன் இப்படி லூசு மாதிரி பிஹேவ் பண்றீங்கன்ற லெவலுக்கு பிக் பாஸ் போயிட்டு இருக்கு. உங்களுடைய கருத்து என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.